Hi friends, welcome to SRIS Academy. இந்த வீடியோவில் 7 யூனிட் 70 கொஷின் சீரீஸோட பார்ட் 3 வீடியோ இது. ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் இண்டிவிஜுவலாக இருக்க கொஷின்ஸாக இருக்கும் இல்லையா, அதை நல்லா படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிவிஷன் பண்ணுறப்ப நீங்கள் இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கானது கிடையாது. ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்க்குள்ள ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரிவிஷன் ஸ்டேஜில் இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா 7 யூனிட்ஸ் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு யூனிட்ஸ்க்குமே வந்து 10 கொஷின்ஸ் ரேண்டமாக எடுத்திருக்கோம். இதுதான் இதோட கான்செப்ட்டு. அண்ட் இது என்ன ஐடியாவில் நம்ம இதை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 வீடியோஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு 700 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேவா? ஓகே, வாங்க படிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் இருக்க கொஷின்ஸு. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களில் கொண்ட தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆன்சர் ராகி கர்கி. சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு ஆன்சர் குதிரை. உலகிலேயே முதலில் விலங்குகளுக்கும் தனியாக மருத்துவமனை அமைத்து தந்தவர் ஆன்சர் அசோகர். தமிழகத்தில் முன்னர் ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்ட கிராமம் ஆன்சர் திருப்பருத்தி குன்றம். ரிது சம்ஹாரம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் காளிதாசர். ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு ஆன்சர் ஐகோல் கல்வெட்டு. கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி யார்? ஆன்சர் நிக்கோலோ கோண்டி. பிருத்விராஜ் சௌகான் டெல்லிக்கு அருகே தரைன் என்னும் இடத்தில் நடைபெற்ற போரில் முகமது கோரியை தோற்கடித்த ஆண்டு ஆன்சர் 1191. கால வரிசைப்படி போர்களை வரிசைப்படுத்துக. கான்வா போர், சௌசா போர், கன்னௌசி போர், சந்தேரி போர். ஆன்சர் ஃபஸ்ட்டு கான்வா போர், சந்தேரி போர், சௌசா, கன்னௌசி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 4 2 3. ஷெர்ஷா ஹுமாயூனை 1539 எந்த இடத்தில் தோற்கடித்தார்? ஆன்சர் சௌசா. நெக்ஸ்ட் ஜியாகிரபி கொஸ்டின் நம்பர் 11. இந்திரா காந்தி வனவிலங்குகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் கோயம்புத்தூர். கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ராமநாதபுரம். வளமான சமவெளியின் உயர்த்தப்பட்ட ஆற்றங்கரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் லெவிஸ். பன்னாட்டு தாய்மொழி தினம் கடைபிடிக்கப்படுவது? ஆன்சர் பிப்ரவரி 21. தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண்? ஆன்சர் கரிசல் மண். தீப்பாறைகளும் உருமாறிய பாறைகளும் சிதைந்து உருவாவதால் எந்த பாறைகள் உருவாகின்றன? ஆன்சர் பௌதீக படிவு பாறைகள். காற்றழுத்தத்தை அளக்கும் கருவி? ஆன்சர் பாரோமீட்டர். செர்னோபில் அணு உலை விபத்து நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் 1986. கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடு. புவியின் உட்புறத்தில் உருகிய நிலையில் உள்ள பாறை குழம்பு மேக்மா என அழைக்கப்படுகிறது. பாறை குழம்பானது புவியின் மேலோட்டில் வெளிப்படுவது லாவா எனப்படுகிறது. புவி தட்டுக்கள் நகர்வதால் எரிமலைகள் உருவாகின்றன. மேற்கண்ட அனைத்தும் சரியானது.
கடலின் ஆழத்தை அளவிடும் அலகு. ஆன்சர் ஃபாத்தோம்கள். நெக்ஸ்ட் பாலிட்டியில் கொஷின் நம்பர் 21. தும்ஹல் என்பது எந்த மாநிலத்தின் நடனம்? ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஆன்சர் மார்ச் 22, 1957. நமது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க செலவிடப்பட்ட மொத்த தொகை. ஆன்சர் 64 லட்சம். பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பளிக்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 16. சரியான விடையை தேர்ந்தெடு. நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். அரசு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிப்பவர். ஆன்சர் ஆளுநர். இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1955. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 1 முறை. இந்திய விமானப்படையில் இருந்து 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி. ஆன்சர் அர்ஜுன் சிங். 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கு பொது நீதிமன்றமாக இருப்பது. ஆன்சர் கவுஹாத்தி உயர்நீதிமன்றம். எக்கனாமியில் கொஸ்டின் நம்பர் 31. சேவைத்துறை தொழில்கள் எதன் கீழ் வருகிறது? ஆன்சர் 3ஆம் நிலை தொழில்கள். யாருடைய கோட்பாடுகள் வரி விதிப்பு கோட்பாடுகள் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆடம் ஸ்மித். சரியான விடையை தேர்ந்தெடு. நேர்முக வரியில் பணவீக்க அழுத்தம் இல்லை. நேர்முக வரியில் பணவீக்க அழுத்தம் உண்டு. மறைமுக வரியில் பணவீக்க அழுத்தம் இல்லை. மேற்கண்ட எதுவும் இல்லை. ஆன்சர் நேர்முக வரியில் பணவீக்க அழுத்தம் இல்லை. இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தை எழுதியவர். ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. கப்பல் வாயில் இருப்பு என்ற பிரபலமான திட்டத்தின் மூலம் இந்தியாவிற்கு உதவி வழங்கிய நாடு எது? ஆன்சர் அமெரிக்கா. An Uncertain Glory என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் அமர்த்தியா சென். தமிழகத்தில் ஸ்லேட்டர் கிராமம் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் இருவேல்பட்டு. பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர். ஆன்சர் அம்பேத்கர். எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுகிறது என்று கூறியவர். ஆன்சர் ஜான் ஹிக்ஸ். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை பிரான்ஸ் நாடு எப்போது அமல்படுத்தியது? ஆன்சர் 1954. நெக்ஸ்ட் INM கொஸ்டின் நம்பர் 41. ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். சாதுஜன பரிபாலன சங்கம் எனும் அமைப்பை 1907ஆம் ஆண்டு நிறுவியவர் யார்? ஆன்சர் IN காளி. தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர். ஆன்சர் மூல் சங்கர். கிழக்கிந்திய கம்பெனியால் கோயம்புத்தூர் எப்போது இணைக்கப்பட்டது? ஆன்சர் 1799. வேலூர் புரட்சியின் பிறகு திப்புவின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர்? ஆன்சர் கல்கத்தா. செல்வச் சுரண்டல் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது ஷாஹின்ஷா ஹிந்துஸ்தான் என்று அறிவிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் 2ஆம் பகதூர் ஷா. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1908. ஹரிஜனர் சேவை சங்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர்
மகாத்மா காந்தி. இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு எந்த அமர்வில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் நாக்பூர். நெக்ஸ்ட் யூனிட் 8ல் கொஷின் நம்பர் 51. ஒரு பெரும் பாறையின் 4 புறங்களில் இருந்தும் செதுக்கப்பட்டுள்ள ஒற்றைக்கல் கோவிலான வெட்டுவான் கோயில் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கழுகுமலை. முற்கால சோழர் கட்டடக்கலையின் சிறப்பம்சம் யாது? ஆன்சர் விமானங்கள். சித்தன்னவாசல் குகைகள் அமைந்துள்ள இடம்? ஆன்சர் புதுக்கோட்டை. தமிழகத்தில் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர்? ஆன்சர் செங்குட்டுவன். இறை என அழைக்கப்பட்ட வரி எது? ஆன்சர் நிலவரி. ஏழிசை வல்லான் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கரிகாலன். வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார்? ஆன்சர் வரகுணன். நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் கிடைத்த இடம்? ஆன்சர் கொடுமணல். இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்கு இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1878. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? ஆன்சர் ருக்மணி லக்ஷ்மிபதி. நெக்ஸ்ட் யூனிட் 9 கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 61. பாக்சைட் சுரங்கம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஏற்காடு. மாற்றுத்திறனாளிகள் சம வாய்ப்பு உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் முழு பங்கேற்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1995. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிக எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாவட்டம்? ஆன்சர் கன்னியாகுமரி. சத்தான மதிய உணவு திட்டத்தை 1982 அறிமுகப்படுத்திய மாநிலம்? ஆன்சர் தமிழ்நாடு. இந்திய வருமான வரி சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் பள்ளிகளுக்கு வழங்கும் நன்கொடைகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 80G. பெண்களின் முழு இனப்பெருக்க காலத்தின் போது பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையை அளவிடுவது? ஆன்சர் மொத்த கருவுறுதல் விகிதம். தமிழகத்தின் கடற்கரையின் மொத்த நீளம்? ஆன்சர் 1076 கிலோமீட்டர். தாமிரபரணி ஆறு எந்த மலையிலிருந்து உருவாகிறது? ஆன்சர் பொதிகை மலை. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் காவிரி. சிவப்பு மண்ணின் நிறத்திற்கு காரணம் அதில் அதிகமாக உள்ள இரும்பு ஆக்சைடு. 7 யூனிட்ஸ்க்கு 70 கொஷின்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இன்னும் இதே மாதிரி 7 யூனிட் 70 கொஷின் சீரீஸு நிறைய வீடியோஸ் வரப்போகுது. உங்களுக்கு ரிவிஷன் பண்ண கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Support our channel and subscribe for more videos. Happy learning. Thank you.